ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விசாரணை கைதியாக இருந்த திருவேங்கடம் காவல்துறை என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் கடந்த 6 ஆண்டுகளில் நடைபெற்ற என்கவுண்டர்களின் விவரங்களை தற்போது பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த கதிர்வேல் மற்றும் சென்னை வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த வல்லரசு ஆகியோர் காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 2020ஆம் ஆண்டை பொறுத்தவரை ஒரு என்கவுண்டர் சம்பவம் பதிவானது. சென்னை அயனாவரத்தைச் சேர்ந்த சங்கரை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றனர். 2021இல் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன், காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முர்தசா, தூத்துக்குடியைச் சேர்ந்த துரைமுருகன் ஆகியோர் காவல்துறை துப்பாக்கி குண்டு பாய்ந்து உயிரிழந்தனர். 2022ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த தினேஷ் மொய்தீன் மற்றும் நீராவி முருகன் ஆகியோர் காவல்துறை என்கவுண்டரில் உயிரிழந்தனர். 2023இல் 3 ரவுடிகள் சுட்டு கொலை செய்யப்பட்டனர். சென்னை கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த சோட்டா வினோத், ரமேஷ் மற்றும் திருச்சியைச் சேர்ந்த ஜெகன் ஆகியோர் காவல்துறையின் துப்பாக்கிக்கு இரையாகினர். இந்த ஆண்டில் திருச்சி ரவுடி துரைசாமி புதுக்கோட்டை மாவட்டத்தில் வைத்து கடந்த 11ஆம் தேதி என்கவுண்டர் செய்யப்பட்டார். தற்போது சென்னை மாதவரத்திற்கருகே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி திருவேங்கடத்தை காவல்துறையினர் என்கவுண்டர் செய்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன்.